ஹே ஹாய் காய்ஸ். ZN ஷோஸை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அண்ட் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ZN ட்ராமாஸ்னு நமக்கு ஒரு சேனல் இருக்கு. அதில் ரொம்ப மிஸ்டீரியஸான த்ரில்லரான கொஞ்சம் ரொமான்டிக்கான ட்ராமாஸ்லாம் அப்லோட் பண்ணுவேன். அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. ஓகே காய்ஸ், ஸோ வெல்கம் டு த ZN ஷோஸ் காய்ஸ். அப்போ பார்க்க கோபுரத்துக்கு பக்கத்துல வந்துட்டுதுவோ ஒரு பிரிட்ஜ் ஒன்றிக்குது. அப்போ இம்ரானும் ஆமாம் நம்ம கோபுரத்துக்கு பக்கத்தில் வந்துட்டோம் அப்படின்னு சொல்கிறான். தேங்க்ஸ், நீ இதை காட்டாம போயிருந்தா நான் பார்த்துக்க மாட்டேன்ல அப்படின்னு அமன் டீஸ் பண்ணுறான். அவனும் அதை புரியாம நீ எதுக்காக தேங்க்ஸ் சொல்கிற, இது என்ன கடமை அப்படின்னு சொல்கிறான். அப்போ அம்மனும் டவுட்டா, அப்போ நாம இந்த கோபுரத்தில் உச்சிக்கு போய்த்து பெல் அடிச்சிட்டோம்னா குட்டி நார்மல் ஆகிடுவானா அப்படின்னு கேட்குறான். அப்போ ரோஷனையும் அயானா புக்கில் அப்படித்தான் எழுதிக்கின்னு சொல்கிறா. அப்போ அம்மனும் வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் போகுதுவோ. அப்போ அம்மன் என்னென்னா ஸ்டாப் பண்ணுறான். பக்கம் யாரும் முன்னால் ஃபுல்லாக கவர் பண்ணிகிட்டே இருக்குது. அப்போ அம்மனும் இங்கே யார் உட்காந்திக்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்போ இந்த இம்ரான் வர நல்ல அம்மன் நான் பார்க்குறேன் இந்த இடத்துல வாட்ச்மேன் ஆயிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய்ட்டு அவர்கிட்ட ஏய் வாட்ச்மேன் டியூட்டி நேரத்தில் என்ன தூங்குற அப்படின்னு சொல்லி கேட்குறான். அது என்னன்னா கொஞ்சம் வியர்டா ஹுடிலாம் போட்டுட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்டாக சேஞ்ச் ஆகிடுது ஜின் மாதிரி கெட்டப்பில். அதை பார்த்துட்டு இம்ரானும் ஒரே ஓட்டமாக ஓடி வந்து பின்னால் நின்றுடுறான். அப்போ எல்லாரும் ஷாக்காகி பார்த்துட்டு இருக்குதுவோ. அப்போவும் விடாமல் அவன் என்னன்னா ஏன் இப்படி உருவத்தை மாற்றிட்டு வந்து பயன்படுத்திட்டீங்க அப்படின்னு சொல்லி நடுங்கிக்கிட்டே கேட்குறான். அப்போ அதுவும் வணக்கம் அயானா, என்னை மன்னிச்சிடுங்க, ரொம்ப நாளாக இங்கே யாரும் வராததால் நான் தூங்கிட்டேன். அது அப்படி சொன்னதும் அம்மனும் ஷாக் ஆகி ரோஷினியே பார்த்துட்டிக்கான். அப்போ இம்ரானும் என்னங்க தூங்கிட்டீங்களா, எப்படிங்க இப்படி டியூட்டி நேரத்தில் தூங்கலாம், டியூட்டி நேரத்தில் தூங்குறது தப்புன்னு தெரியாதா, எப்பயிலேருந்து தூங்கிட்டீங்க சொல்லுங்க, நேரத்தில் இருந்தா இல்லை ராத்திரியில் இருந்தா அப்படின்னு சொல்லி அதை போட்டு டோர்ச்சர் பண்ணிட்டிக்கான். அப்போ அதுவும் 500 வருஷமா அப்படின்னு சொல்லுது. அதை கேட்டுட்டு அவனு 500 வருஷமாவா அப்படின்னு சொல்லி முடிகிறான். அப்போ அவனும் கொஞ்சம் வழியை விடுறீங்களா, நாங்கள் உள்ளே போகணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அப்போ அவனும் உள்ளே போக பார்க்குறான். அப்போ அது என்னன்னா நான் இந்த கோபுரத்திட காவலன், என்கிட்ட ஒரு ஜின் இப்படி பேசுறத நான் பொறுத்துக்க மாட்டேன், அப்படி உள்ளே போகணும்னு நினைச்சாலும் அயானாவால் மட்டும்தான் போக முடியும் அப்படின்னு சொல்லிது. அப்போ அதை கேட்ட அவனும் கோபமாகி நான் உள்ளே போகிறத நீ எப்படி தடுக்கிறன்னு நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாசிகர் அப்படின்னு அவனோட ஃப்ரெண்டை கூப்பிடுறான். அவனும் ஒழுங்கா நகர்ந்து போய்த்துரு அப்படின்னு சொல்கிறான். பட் அதுவும் அங்கனே நின்றதும் அவனும் அட்டாக் பண்ண போகிறான். அப்போ கரெக்டாக ரோஷினி போய்த்து வேணாம் அப்படின்னு சொல்லி அவனை ஸ்டாப் பண்ணிவிட்டு அது போகிறோம். அதுக்கிட்ட வாட்ச்மேன் அண்ணா, நாங்கள் ஒரு சின்ன பையன் உயிரை காப்பாற்றணும், அதனால் நாங்கள் கோபுரத்தில் இருக்கிற 2 மணியை அடித்தே ஆகணும், அதனால் அட்லீஸ்ட் 2 பேராவது தேவைப்படுவாங்க, அதனால் 2 பேரை போக விடுங்களேன் ப்ளீஸ் 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 அப்படின்னு சொல்லி கேட்குறா. அப்போ அதுவும் இந்த கோபுரம் அன்புக்கு அடிமையானது, உங்கள் மனசுக்கு யார் நெருக்கமாயிக்காங்களோ அவங்க மட்டும்தான் போக முடியும் அப்படின்னு சொல்லுது. அப்போ ரோஷினி அமனை பார்க்குறா. அவனும் அவளையே பார்த்துட்டிக்கான். அதுவும் நான் 3 கேள்வி கேட்பேன், அதுக்கு அவர் ஆன்சர் சொல்லிட்டா அவர் உங்கள் கூட வரலாம், இல்லைன்னா ஒருத்தர் மட்டும்தான் போகலாம், புரிஞ்சுதா? அது அப்படி சொன்னோம். அதை கேட்டுட்டு அவனும் கட்டுக்குள்ள டோட்டல் ரபிஷ் அப்படின்னு சொல்கிறான். இந்த ஜின் உன் மனசுக்கு நெருக்கமானவனா இக்கானா அப்படின்னு சொல்லி கேட்குது. அப்போ ரோஷினியும் அவனையே பார்த்துட்டேக்கா. அப்போ அவனும் அவளையே பார்த்துட்டு அங்கிட்டு ஃபேஸை திருப்பிக்கிறான். அப்போ ரோஷினியும் அவனையே பார்த்துட்டேக்கா. அதுக்கப்புறம் அவளும் இங்கே பாருங்க, இவருக்கு என்னை பற்றி எதுவுமே தெரியாது அப்படி அவன் சொல்லிட்டும் என்ன சொல்கிற எனக்கு தெரியாது அப்படின்ன மாதிரியே ரியாக்ஷன் கொடுக்குறான். அதனால் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்ல வரா. அவனும் கோபமாகவே தெரிஞ்சிருந்தாலும் கூட நான் எதையும் சொல்ல மாட்டேன், எனக்கு இந்த ஸ்டூப்பிட் கொஷனுக்கு ஆன்சர் பண்ணுறதுக்கு டைம் இல்லை, ஒழுங்காக வெளியே விடு, இல்லை எனக்கு இந்த ஸ்டூப்பிட் கொஷனுக்கு ஆன்சர் பண்ணுறதுக்கு டைம் இல்லை, ஒழுங்காக வழியை விடு, இல்லைன்னா நானே உள்ளே போய்த்துருவேன் அப்படின்னு அதை போட்டு மிரட்டுறான். அப்போ அதுவும் அப்படியே அதே இடத்துல இருந்ததும் அவனும் ஓகே இது உன்னோட விருப்பம் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட பவரை யூஸ் பண்ணுறான். பார்க்க அது இதை ஸ்டிக்கர் யூஸ் பண்ணுது. ஆனால் அந்த கோபுரத்துக்கு தான் ஸ்கெட்ச் விழுவுது, அதுக்கு ஒன்றும் ஆகலை. அவன் ரோஷினியும் ஸ்டாப் சாரி அப்படின்னு சொல்கிறா. அதொன்னே அவனும் அவனோட பவரை யூஸ் பண்ணாமல் ஸ்டாப் பண்ணிடுறான். அவளும் அவனை பார்த்து குட்டியை காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. அப்போ அதுவும் நான் தான் முன்னாடியே சொன்னேனே என் கூட இப்படி பேசினா பிடிக்காதுன்னு, மறுபடியும் இப்படி பண்ண அந்த கோபுரத்தை நான் இடிச்சிடுவேன், அதுக்கு போகிறோம் யாரை காப்பாற்ற இங்கே வந்தீங்களோ அவங்கள காப்பாற்ற முடியாமையே பேத்துறோம் அப்படின்னு அது சொல்லுது. அதை கேட்டு ரோஷினியும் சாரி, நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதே மாதிரி நாங்கள் நடந்துக்கிறோம். அவள் இம்ரானும் அட ஒரு நிமிஷம் வாட்ச்மேன், ஒரு நிமிஷம்,
எங்களுக்கு உங்ககிட்ட பேச டைமே இல்லை. ஆனா நீங்க அங்க கப்பல் என்று தான் என்கிட்டன்னு சொல்றீங்க. அப்படி பார்த்தா நாங்க கப்பல் அப்படின்னு சொல்றான். அப்ப ரோஷினி என்ன அப்படின்னு மாதிரி வாய்ப்பான்னு பார்த்துட்டீங்க. அவனும் முறைச்சி பாக்குறான். நாங்க 2 பேரும் கப்பல் தான், ஒன்னா வேலை பார்த்துட்டீங்கோ. அப்புறம் பேசுறதுல கூட எனக்கு இவங்க ரொம்ப பிடிக்கும். மனசு கிட்னி வயிறு நுரையீரல்னு எல்லாத்துலயும் ட்ரிப் ஏறும். என்ன நான் சொன்னது சரித்தானே? அவர்கிட்ட சொல்லுங்க, அவர்கிட்ட தானே சொல்லணும் அப்படின்னு சொல்றான். அவ அம்மனும் ஐயோ கட்டுப்பிள்ளையே இருக்கான். அவ ரோஷினியும் இப்ப இன்னத்தை நான் சொல்வேன் அப்படின்னு சொல்லி எப்படியோ சமாளிக்க. ஆமா, அவர் எனக்கு ரொம்ப நெருக்கமானவர் தான். அப்ப அவனும் முறைச்சி பாக்குறான். அவளும் நீங்க என்ன கேள்வி கேட்கணுமோ அவர்கிட்ட கேளுங்க, அவரு ஆன்சர் பண்ணுவாரு அப்படின்னு சொல்றா. சரி சொல்லு, அயானாக்கு பிடிச்ச உணவு எது அப்படின்னு சொல்லி கேக்குது. அவளை சாப்பிட்டதெல்லாம் யோசிச்சு பார்த்தவன் இவளுக்கு எதுதான் பிடிக்காது அப்படின்னு சொல்லி வாய்க்குள்ளேயே சொல்லுறான். அவ ரோஷினியும் கொஞ்சம் நல்லா யோசிச்சு பதில் சொல்லுங்க என்ன அப்படின்னு சொல்றா. அவ இம்ரானும் உங்களை சாப்பாடு போட்ட வரைக்கும் உங்களுக்கு தெரியலப்பா, இவங்க பார்த்தா கூட தெரியுதுல்ல எவ்வளவு இவங்க ஒல்லி ஆயிட்டாங்க. இவங்க பார்க்கவே 0 சைஸ்ல இருக்காங்க. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு காற்று சாப்பிடுவாங்க, லஞ்சுக்கு கம்மு சாப்பிடுவாங்க, டின்னரையே ஸ்கிப் பண்ற மாதிரி இருக்காங்க. அவளே என்ன ஃப்ரெண்டு சுஃபி ஜோதி மாதிரி. நாங்க 2 பேரும் நல்லா க்ளோஸ் ஆயிப்போம், உங்களுக்கு தெரியுமா? அவர் ரோஷினி அரே வெண்டல் என்னடா சொல்றாய் அப்படின்ற மாதிரியே பார்த்துட்டீங்க. அவங்க பெரிய டிவி ஆக்டர்ஸ். ஓகே, நீங்க எனக்கு ஒன்று சொல்லுங்க, நீங்க டிவி சீரியல்லாம் பார்ப்பீங்களா என்னையா அப்படின்னு சொல்லி அதை போட்டு டோர்ச்சர் பண்ணதும் அதுவும் தாங்க முடியாம தவறான பதில் அப்படின்னு சொல்லி அவனை ஆஃப் பண்ணிடுறு. அப்ப அவனுடைய கதை கேட்டு அதுவும் தாங்க முடியாம நான் மறுபடியும் தூங்க போறேன் அப்படின்னு சொல்லுது. அப்ப ரோஷினி இல்ல நீங்க தான் சொன்னீங்கல்ல 3 கேள்வி கேட்பேன்னு, மீதி கேள்வியெல்லாம் கேளுங்க, இவர் கரெக்டா பதில் சொல்லிடுவாரு அப்படின்னு சொல்றா. அப்ப அவனு நான் கரெக்டா சொல்லுவேன் அப்படின்னு சொல்றான். அப்ப அதுக்கு அதுவும் அப்படியா, அயானாக்கு பிடிச்ச கலர் என்ன அப்படின்னு சொல்லி கேக்குது. அவ அமண்ட மைண்டுக்குள்ள அவ இன்னைக்கு அவரு எனக்காக ஃபங்க்ஷனுக்கு ஒரு ட்ரெஸ் வாங்கிட்டு வந்தாரு. அது பிங்க் கலர், ஆனா பிங்க்கு பதிலா ப்ளூ இருந்தா நல்லா இருந்திக்கும் அப்படின்னு அவ சொன்னதுதான் ஞாபகம் வருது. அதோடனே அவ அந்த ட்ரெஸ்ஸை பிங்க்ல இந்த ப்ளூக்கும் சேஞ்ச் பண்ணுவானே அதுதான் மைண்டுக்குள்ள வருது. அப்ப அவளும் மேல மேல அப்படின்ற மாதிரி சிக்னல் கொடுக்குறா. அப்ப அவனு அப்படின்னு சொல்லிட்டு மேல பாக்குறான். அப்ப அவனும் மேலடா பாருடா அப்படின்னு சிக்னல் கொடுக்குறான். அப்ப அவன் பார்க்க ஸ்கை கொஞ்சம் ரெட் கலர்ல டிஃப்ரெண்ட் ஆயிருந்ததும் அப்பவும் அவன் என்னன்னா டே என் ஷேர்ட் கலர் தா, அதான் அந்த ஸ்கைட கலர் அப்படின்ற மாதிரி ஷேர்ட்லயுமா ஸ்கையுமா மாறி மாறி ஆக்ஷன் கொடுக்குறான். அவனும் நான் புரிஞ்சுக்கிட்டேன் மாமே அப்படின்ற மாதிரி ரியாக்ஷன் கொடுத்துட்டு அட அண்ணே அது சிம்பிளான கொஸ்டின், அதுக்கு சிம்பிளான ஆன்சர் ஒயிட் சாரி ஒயிட் அப்படியே மேகம் மாதிரி அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். அரே மெண்டல் இவனை திருத்த முடியாதுடா அப்படின்ற மாதிரி இதுவோ 2 பேரும் முறைச்சி பார்த்துட்டிக்குதுவோ. அப்ப அதுக்கு ஜின்னும் மறுபடியும் தவறான பதில் அப்படின்னு சொல்லுது. அப்ப அவனும் என்னது இதுவும் தப்பா அப்படின்னு சொல்லி முழுகிறான். அப்ப அதுக்கு அந்த ஜின்னும் கடைசி வாய்ப்பு, கடைசி கேள்வி, அயானாக்கு உலகத்திலேயே யாரை பிடிக்கும் அப்படின்னு சொல்லி கேக்குது. அப்ப இம்ரானும் அப்படின்னு யோசிச்சிட்டிருக்கான் யாரை பிடிக்கும்னு. அப்ப ரோஷினி அமனை பாக்குறா, அமனும் அவளை பாக்குறான். அவ 2 பேரோட மைண்டுக்குள்ளையும் அதுக்குள்ள நடந்த குட் மெமரிஸ் தான் ஞாபகம் வருது. அதோட ரொமான்டிக் மெமரிஸ்னா அப்படியே ஃபிளாஷ் அவுட்டா வந்துட்டு போவ. அப்ப அது 2 பேரும் எமோஷனல் ஆகி பார்த்துட்டு இருக்குதுவோ. அப்ப அதுவும் சீக்கிரம் சொல்லு அப்படி சொல்லி கேட்டுக்கிட்டே இருந்ததும் இம்ரானும் குளிக்கிறது நீங்க தான் சொன்னீங்கல்ல எனக்கு குளிக்கிறது ரொம்ப பிடிக்கும்னு அப்படின்னு சொல்லிடுறான். அப்ப அதுவும் தவறான பதில், நீ அயானாக்கு நெருக்கமான ஆள் கிடையாது, என்ன மன்னிச்சிடுங்க அயானா, நீங்க மட்டும்தான் உள்ள போக முடியும் அப்படின்னு சொல்லுது. அப்ப ரோஷினியும் அவனையே பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதுக்கிட்ட ஓகே நான் தனியாவே போனேன் அப்படின்னு சொல்றா. அப்ப அவனும் ஷாக் ஆகி பாக்குறான். அதுக்கு அதுவும் யோசிச்சு முடிவெடுங்க, பாதை ரொம்ப கடினமானது அப்படின்னு சொல்லுது. எனக்கு தெரியும், ஆனா நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றா. அப்ப அவனும் ரோஷனே அப்படின்னு சொல்லுவாரா. அப்ப அதுக்குள்ள அதுவும் 2 மணி அடிக்கிறது கஷ்டம் இல்லை அப்படின்னு சொல்லுது. அப்ப ரோஷனியும் அப்ப என்ன கஷ்டம் அப்படின்னு சொல்லி கேக்குறா. சிகப்பு நிலாட ராணியை எழுப்பாம பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லுது. சிகப்பு நிலாட ராணியா அப்படின்னு ரோஷனியும் சொன்னதும் கொஞ்சம் கையெல்லாம் காட்டுறாங்க. பார்க்கவே கொஞ்சம் பார்ப்போம் யாருன்னு. சிகப்பு நிலாட ராணிக்கு நீங்க மட்டும் மணி அடிச்சு சிகப்பு நிலாவை உடைச்சிட்டீங்கன்னா அவங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேக்குது.
அப்போ குட்டியும் அந்த நிலாட அந்த பீஸ்குள்ளே தான் மாட்டிட்டிக்கான். அதை பார்த்து எல்லாரும் அழுதுகிட்டே இருக்குதுவோ. அப்போ பாட்டியும் அழுதுகிட்டே ரூபினா குட்டி நிலாலேருந்து எப்போ வெளியே வருவான் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ அவங்களும் நீங்கள் தைரியமாக இருங்கம்மா, சீக்கிரமாக சரியாகிரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ அந்த குட்டிக்கு அந்த நிலா பீசஸ்லேருந்து ஏதோ சவுண்டும் சம்திங் பிரைட்னஸும் கூடினதும் அப்போ பேபி அவங்களும் அம்மா இது என்ன சத்தம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ பாட்டியும் குட்டி அப்படின்னு சொல்லி அதுக்கிட்டே போக பார்க்குறாங்க. அப்போ வானா அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஸ்டாப் பண்ணுதுவோம். அப்போ மாயம்மா அவங்களும் நான் என்ன பயந்தனோ அதுவே நடந்துட்டிக்குது. இந்த சிகப்பு நிலா தான் நம்ம குட்டியை உள்ள உரைய வச்சுக்கிட்டு இருக்குது. அவனும் ரோஷினியும் கண்டிப்பாக இப்போ ஏதாவது பண்ணி ஆகணும், இல்லைன்னா குட்டி முழுசாக உறைஞ்சிருவான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ அதை கேட்டு பாட்டியும் அழுதுகிட்டு இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ அந்த ஏஞ்சலும் என்னோட மேஜிக் மட்டும் நல்லா இருந்ததுன்னா இந்த நேரத்துக்கு நானே உன்னை காப்பாற்றிப்பேன் அப்படின்னு சொல்லுது. ஆனால் நீ கவலைப்படாத, உன் சித்தப்பா உன்னை கண்டிப்பாக காப்பாற்றிடுவாரு அப்படின்னு சொல்லுது. அப்போ ரோஷினியும் என்னை குட்டியை காப்பாற்றுறதுக்காக அது எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் சரி நான் அவனுக்காக அதை செஞ்சு முடிப்பேன் அப்படின்னு சொல்கிறா. அப்போ அவனும் ரோஷினி உன்னால் மட்டும் எப்படி தனியாக போய்த்து மணி அடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்போ அவளும் அது எனக்கு தெரியாது, ஆனால் கண்டிப்பாக என்னால் செய்ய முடியும் அப்படின்னு சொல்கிறா. அப்போ அதுவும் 2 கல் தான் எடுத்துகிட்டு போகணும், அப்புறம் எந்த ஒரு மேஜிக்கையும் யூஸ் பண்ணாமல் அந்த மணியை அடிக்கணும் அப்படின்னு சொல்லுது. அப்போ இம்ரானும் ஆல் தி பெஸ்ட் ரோஷினி அப்படின்னு சொல்கிறான். அப்போ ரோஷினி அவனை திரும்பி பார்த்துட்டே அதுக்கிட்ட போகிறா. அப்போ அவனும் அவளையே பார்த்துட்டு இருந்தவன் அவளை தூக்கிடுறான். அப்போ ரோஷினியும் ஷாக்காகி அவனையே பார்த்துட்டீக்கா. அப்போ அவனும் நீங்கள் தான் சொன்னீங்க 2 கால் மட்டும்தான் உள்ளே போகணும்னு, இப்போவும் 2 கால் மட்டும்தான் உள்ளே போகுது அப்படின்னு அவன் அதுக்கிட்டே சொல்கிறான். அப்போ அதுவும் இந்த அன்பு கோபுரத்தோட காவியம் ரொம்பவே பெருசு, யார் மனசுக்கு நெருக்கமாக இருக்காங்களோ இப்போ அவங்க மனசை விட்டு தூரமாக இருக்காங்க அப்படின்னு கரெக்டாக சொல்லுது. அப்போ 2 பேரும் ஒருத்தர் எமோஷ்னல் ஆகி பார்க்குதுவோ. அப்போ அவனை ஈந்ததும் மறைஞ்சு போய்த்துடுறு. அப்போ அவனும் ரோஷினியை தூக்கிட்டே அதை டோரை க்ராஸ் பண்ணிடுறான். அப்போ பார்த்தா அந்த ஹைட்டாக இந்த கோபுரத்தோட மேலே இந்த மணி 2ம் அப்படியே கோபுரம் கீழே போய்த்து அந்த மணி 2ம் மேலே இருக்கிற மாதிரி வந்துடுறு. ரோஷினி என்னன்னா அவனை அப்படியே ரொமான்டிக்காக பார்த்துட்டே இருக்கா கண்ணெடுக்காம. இங்கே குட்டியை பார்த்தா அப்படியே அவனும் ஃப்ரீஸ் ஆகிட்டான். அதை பார்த்துட்டு பாட்டியும் பார்க்க முடியாமல் குட்டி இதில் எப்படி வெளியே வருவான் அப்படின்னு அழுதுகிட்டே கேட்குறாங்க. அம்மா அவன் மேலேயும் ரோஷினி மேலேயும் நம்பிக்கை வைங்க, சீக்கிரமாக எல்லாம் சரியாகிரும் அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே சொல்கிறாங்க. அவள் அவனும் மணிக்கிட்ட ரோஷினியை தூக்கிட்டு வந்தவன் அப்படியே ஸ்லோவாக இறக்கி விட்றான். இங்கே பார்க்க குட்டி ஃப்ரீஸ் ஆகிட்டே இருக்கான். அப்போ 2 பேரும் பார்த்தா அந்த மணியை அடிக்குதுவோ. அப்போ பார்த்தா அந்த சவுண்ட் என்னென்னா மணி அடிக்கிற சவுண்ட் வீட்டிலேயே கேட்குது. அப்போ எல்லாரும் ஷோக் ஆகி பார்க்குதுவோ. அப்போ அந்த குட்டியை சுற்றி இருந்த அந்த நிலாடைய பீஸும் அப்படியே மெல்ட் ஆகுது. அப்போ எல்லாரும் ஹாப்பியாக பார்த்துட்டிக்குதுவோ. பார்த்தா குட்டியை சுற்றி இருந்தது மணியை அதோ கண்டினியூ அடிச்சுட்டே இருக்கிறதால மெல்ட் ஆகி அப்படியே எல்லாமே போய்த்துடுறு. அதுக்கப்புறம் பார்த்தா குட்டியும் நல்லபடியாக ஐஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணிடுறான். அதை பார்த்து எல்லாரும் குட்டின்னு ஹாப்பியாக போய்த்து அவனை ஹக் பண்ணிக்கிடுதுவோ. இப்போ ஏஞ்சலும் உம்மா மிஸ்டர் குட்டி அப்படின்னு சொல்லுது. அப்போ அவனும் அதை பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டிருக்கான்.